இன்னைக்கு என்ன கான்செப்ட்னா ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி ஒரு கேரக்டர் வந்து ரெசிடென்ட் ரிபிள் எப்படி நம்மள எங்கே போனாலும் பின்னாடியே அந்த கேரக்டர் வரும் இல்லையா, ஃபாலோ பண்ணி வந்து நம்மளை பிடிச்சிட்டா நம்ம கேம் ஓவர் இல்லையா, அதேமாரி தான் இன்றைக்கி ஒரு கான்செப்டில் ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி அதை பற்றி நம்ம ஃபுல்லாக ஒரு இதை செட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா, அதுதான் மெயின் கான்செப்ட். அது முடிச்சிட்டோடனே நம்ம அடுத்த கேமுக்கு வந்து நம்ம போயிடலாம். ஓகேங்களா, அடுத்த கேம் என்னன்னா ஒரு கார் சேசிங் கேம் இல்லைனா ஒரு கார் கேமிங் மாரி ரெடி பண்ணலாம். ஓகேங்களா, சூப்பராக. ஓகே, நம்ம டேரெக்டாக நம்ம ஏற்கனவே நம்ம ப்ராஜெக்டில் தான் இருக்கோம். ஓகேங்களா, ஓகே, இது வந்து நான் இருட்டாக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளே பார்த்துட்டோன்னே உள்ள ஒரு கிளிக்கு. ஓகே, எல்லாம் அமுத்திட்டோன்னே கொஞ்சம் நமக்கு லைட்டு வருது. ஓகேங்களா, இதுதான் இப்போதைக்கு நம்ம செட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, போகிற மாரி லைட் ஆஃப் லைட் ஆன் மாரி சவுண்டு சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர் வருது இல்லையா, அதுக்கு ஒரு ஹைடிங் பாக்ஸ் மாரி ரெடி பண்ணணும். இப்போ எதனா ஒரு கேரக்டர் நம்மளை துரத்திட்டு வந்தால் மறையிறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல நிறைய கேமில், அந்த செட்டப் தான் இப்போ பண்ண போகிறோம். அதை பண்ணிவிட்டு நம்ம ஒரு தேர்ட் பர்சன் இன்னொரு கேரக்டரை வந்து நம்ம உள்ளே எடுத்துகிட்டு நடந்து வர மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வர மாரி. ஓகேங்களா, இது ஓகே எனக்கு. ஓகே, எல்லு நான் எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, எஸ்கேப் கொடுத்து கண்ட்ரோல் எல்லு கொடுத்து நான் லைட்டு மேலே தூக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ளூ பிரிண்ட் தான். ஓகேங்களா, நான் வந்து தேர்ட் பர்சனில் ப்ளூ பிரிண்ட்லேயே நான் இன்னொரு புதுசாக ஒரு ப்ளூ பிரிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டேரெக்டாக ஒன்றும் இல்லை, அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டர் போட்டுருங்க, ப்ளூ பிரிண்ட் ஃபோல்டர். ஓகே, நான் பிபின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, பிபினா ப்ளூ பிரிண்ட். ஓகே ஓகே, ப்ளூ பிரிண்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூ பிரிண்ட் கிளாஸ்ன்னு இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஆக்டர்னே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஆக்டர். ஓகே, ஆக்டரில் வந்து நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலான்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு ரீநேம் வைப்போம். என்னன்னா நான் பாக்ஸ்ன்னு வைக்கிறேன், ஒரு பாக்ஸ். ஓகேங்களா, இதுதான். ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா அதே ப்ளூ பிரிண்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டபுள் கிளிக் பண்ணி நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு ப்ளூ பிரிண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா, மேலே வந்து ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாட்டிக் மெஷ், அதாவது ஒரு டோர் எடுத்துகிட்டு வந்து ஒரு பாக்ஸ் மாரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 4 செவுறு மாரி ஒரு விண்டோ மாரி, அதாவது விண்டோனா ஒரு டோர் மாரி, அதுதான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து டேரெக்டாக நான் வந்து இங்கே வந்து அதாவது வெளியில் வந்து ஆடில் போயிட்டு வந்து நிறைய நமக்கு இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து ஸ்டாட்டிக் மெஷ், ஏன்னா வந்து அந்த இது வந்து ஸ்டாட்டிக் மெஷ்ஷில் தான் இருக்கும். ஓகேங்களா, டோர் எல்லாமே. ஓகே, நான் ஒரு ஸ்டாட்டிக் மெஷ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதுக்கு வந்து நான் டோருன்னு நான் பேர் வச்சுக்கிறேன், டோர். ஓகே, டோருன்னு கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டீட்டெயில் பேனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஸ்டாட்டிக் மெஷ் இருக்கும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு டோர். ஓகே ஓகேங்களா, டோருக்கு பாருங்கள், டோரோட ஃப்ரேமு. ஓகேங்களா, நான் வந்து ஃபஸ்ட்டு டோர் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டோர் வந்து நமக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம டோரில் இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே நம்ம என்ன பண்ணலான்னா கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃப்ரேம் ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மேலே வந்து நான் வந்து ஃப்ரேம்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இங்கே வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே டோர் இருக்குல்ல, அதே ஸ்டாட்டிக் மிஷின் வந்து நம்ம இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃப்ரேம்னு இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் டோருன்னு டைப் பண்ணிக்கலாம், டோர்லேருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் டோர் ஃப்ரேம்னு இருக்கும். ஃப்ரேம்னு வந்தோடனே உனக்கு கிட்ட வந்துச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், ஃப்ரேம் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து லைட்டாக அட்ஜஸ்ட். ஓகே, கேமரா ஸ்பீட் வேணுமா குறைச்சி கம்மி பண்ணிக்கோங்க, இங்கே கம்மி பண்ணிக்கலாம், அவ்வளோதான் நம்ம. ஓகே, இங்கே நான் கம்மி பண்ணிட்டேன் கேமரா ஸ்பீடு. ஓகே, ஃப்ரேம் வந்து நடுவில் இருக்கணும், நம்ம டோரை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணும். ஓகேங்களா, இந்தமாரி கேப் வருது பார்த்தீங்களா, அதாவது அன்னீவனாக நவரும், கரெக்டாக ஃபிட் ஆகாது. ஓகேங்களா, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு கேப் வருதா, இங்கே நவுத்துனா இங்கே ஒரு கேப் வருது. ஓகேங்களா, இதை நம்ம என்ன பண்ணலாம்னா சரி பண்ணதுக்கு இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு பாருங்க, அது மூலியமாக நம்ம பொறுமையாக பண்ணலாம். இல்லை எனக்கு அது செட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை எனக்கு அது செட் ஆகாதுன்னா இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் இருக்கும் மெஷ் மாரி. ஓகேங்களா, இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மூலயமா நம்ம வந்து இந்த மூமெண்ட்டை வந்து கொஞ்சம் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா, எனக்கு இது அந்தளவுக்கு தேவைப்படாது, நான் லொக்கேஷன்லேயே முக்கால்வாசி நான் முடிச்சிருவேன் இதுலேயே அழகாக. ஓகேங்களா, இதை அமுத்திட்டு நான் லொக்கேஷன்லேயே நவுத்திப்பேன் அழகாக. இதான் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், மற்றது எல்லாத்தோட இதுதான் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இதை வந்து நான் இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த டோர் வந்து இங்கே கார்னரில் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஸ்பேஸு
ஸ்பேஸ் அப்படின்னா அங்கே டோர் ஓப்பன் ஆகிற மாரி. ஓகேங்களா, டோர் ஓப்பன் ஆகிற மாரி இருக்குது. ஓகே சூப்பர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து இந்த டோர் இருக்குது பார்த்தீங்களா, டோர் எடுத்து நான் ஃப்ரேம் உள்ளே போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து இப்போ 2 1. ஓகேங்களா, இது வந்து ரெண்டுமே ஒரே ஃபோல்டரில் ஆயிடுச்சு. நான் தூக்கி விட்டுட்டு ஒரு ஆடில் கொடுத்துட்டு ஒரு கியூவில் போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து நான் சின்னதாக்க போகிறேன். ஸ்பேஸ். ஓகே, இன்னும் கொஞ்சம் லைட்டாக. ஓகே, கேமரா கொஞ்சம் பொறுமையாக வச்சுக்கிறேன். கியூப் வந்து ஓகே, இது ரொம்ப இதாக இருக்குது. நான் இதே மாரி தான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்கேலை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸில். ஓகே, இவ்வளோ பேர் எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகே, மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸு லொக்கேஷன் நான் நவுத்திக்கிறேன். ஓகே, கேமரா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து நான் மேலே தூக்கிறேன் 90 டிகிரி. 90 டிகிரிலேருந்து நம்ம வந்து இது ஓகே அதில். ஓகே, இது ஓகே. அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படி இங்கே வச்சுட்டு அப்படியே டேரெக்டாக மேலே இழுத்துக்க வேண்டியது. ஓகே இழுத்துக்க வேண்டியதான். அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியதான். ஓகே, ஃப்ரேம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கா இல்லை லைட்டாக நவுந்து இருக்கு. ஓகே, இது ஓகே. ஓகே, இதுவும் ஓகே எனக்கு. ஓகே, இதே நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணிட்டு Ctrl+V. ஓகேங்களா, இதுலேயே நம்ம வந்து டூப்ளிகேட் ஆகிடும். ஓகே, இங்கே மறுபடியும் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா Ctrl+V. நான் நடுவில் எடுத்துகிட்டு வந்து நான் பின்னாடி எடுத்துகிட்டு வந்து ஸ்பேஸ் வச்சுட்டு நான் ரொட்டேஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 90 டிகிரி ரொட்டேஷன். ஓகே எல்லாமே முடிஞ்சது. நான் இப்போ டாப் மட்டும் ரெடி பண்ணணும். ஓகேங்களா, மறுபடியும் Ctrl+V. இல்லைனா கூட நீங்கள் வந்து Ctrl+V அமுக்கிட்டா கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே காப்பி பண்ணியாச்சு அதனால். ஓகே, இது வந்து ரொட்டேஷன் 90 டிகிரி கீழே இறக்கி ஃப்ளோரை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு ஒரு கரெக்டாக ஒரு பாக்ஸ் மாரி ரெடி ஆகிடுச்சு இல்லையா. ஓகே, அதேமாதிரி நான் கீழே வந்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, Ctrl+V. ஓகே சாரி, Ctrl+V. ஏன்னா மாற்றிட்டோம் இல்லையா அதனால் அப்படியே லைட்டாக கீழே அப்படியே இறக்கிட்டு வந்து வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு பாக்ஸ் மாரி கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதில் தான் போய் மறைஞ்சிக்க போகிறோம் நம்ம கேரக்டர். உள்ளே போய் கொடுக்கணும் போய் மறைஞ்சிக்க போகிறோம். ஓகே, இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அதேமாரி தான் கியூபில் வந்து நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி உள்ளே போட்டுடுறேன். செலெக்ஷன் பண்ணி உள்ளே எடுத்துன்னு வந்து போட்டுடுறேன். ஓகேங்களா, கியூபில். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஓகே எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் மெட்டீரியலை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ மெட்டீரியலில் வந்து நான் இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை, Ctrl+ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டேரெக்டாக ஆடுன்னு இருக்கு இல்லையா, ஆடுக்கு போயிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து ஆட் ஃபியூச்சர் ஆஃப் கண்டென்ட் பேக்கேஜ்னு இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து கண்டென்ட்டில் போயிட்டு இந்த பேக்கேஜை வந்து நீங்கள் ஆடு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏகப்பட்ட அசெட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது உள்ள இன்பில்டாகவே இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து நிறைய மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வுட் மெட்டீரியல் நான் எடுக்க போகிறேன். WOD வுட். ஓகேங்களா, இது வுட்டு இருக்குது. இதை எடுத்து நான் இதில் போட்டுக்கிறேன். ஓகே, வுட்டு போட்டோடனே நமக்கு வந்து ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, எனக்கு இந்த வுட்டே வேணும். நீங்கள் வேணும்னா கூட நிறைய வுட் கலெக்ஷன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த வுட்டை போட்டுக்கலாம், இல்லைனா இந்த வுட்டை போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். எனக்கு வந்து ஒரு நார்மல் வுட்டே போதும் எனக்கு. வுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது எடுத்துக்கிறேன். நல்லாயிருக்கு, பார்க்கவும் டீட்டெயிலாக தெரியுது இல்லையா. நான் வந்து இந்த வுட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேவ் கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே டேரெக்டாக வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, மினிமைஸ் பண்ணிவிட்டு Ctrl+ கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா, இங்கேருந்து நான் இதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். பாக்ஸ் நமக்கு வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது பாக்ஸ். ஓகேங்களா, ஓகே இங்கேருந்து லைட்டாக அந்த ஃப்ரேமு இங்கே இருக்கட்டும். ஹைட்டாக கூட தூக்கி வச்சிக்கலாம், உங்களோட விருப்பம், அது எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே இப்போ வந்து நான் மறுபடியும் கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். ஓகே, கேரக்டர் நமக்கு வந்தாச்சு.
நம்ம பாக்ஸ் எங்கே இருக்குது? ஓகே அங்கே இருக்குது. ஓகே ஏறி போகும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொலிஷனே இல்லாமல் இருக்குது. இப்போ என்னன்னா அப்படியே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே போகுது. ஓகேங்களா, டோர் உள்ளே வந்து போகுது. ஓகேங்களா, ஆனால் கியூப் இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் கியூப் உள்ள வந்து போகலை. ஓகேங்களா, ஏற்கனவே டேரெக்டாக இதில் வந்து கியூப்பில் வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கொலிஷன் இருக்கும், அதனால கியூப் உள்ள போகல. ஓகேங்களா, இங்கே இடிக்குது போகாமல் உள்ளே போகாமல். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோருக்கு கொடுக்கல. டோர் வந்து டேரெக்டாக இப்போ உள்ளே போனால் உள்ளே போகுது டோர் உள்ள, ஏன்னா நமக்கு போகக்கூடாது, ஏன்னா ஒரு டோர் இல்லையா. அதை வந்து நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போனால் ஒரு கொலிஷனை வந்து ஆட் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே டேரெக்டாக வெளில வந்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு டேரெக்டாக நான் அந்த ப்ளூ பிரிண்ட்டேக்கு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட டோரோட அசெட்டை தேடுவோம். ஓகேங்களா, டோரை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக டோரோட நம்ம அசெட்டை வந்து தேடுவோம். ஓகேங்களா, டோர் வந்து இருக்குது. ஓகே இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டபுள். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இதுதான் ஸ்டாட்டிக் மெஷ், நம்மளோட டோரோட ஸ்டாட்டிக் மெஷ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து நம்ம கொலிஷன் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் இந்த பக்கம் ஆப்ஜெக்ட் வந்து அந்த பக்கம் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக டோர் இருக்கு இல்லையா, இதில் வந்து மேலே பார்த்தா கொலிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஆட் ஏ பாக்ஸ் கொலிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சிம்பிளிஃபைடுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து அந்த கொலிஷன் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, பாக்ஸ்ன்றதுனால இப்போ வந்து நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா ஒரு சேவ். ஓகேங்களா, அவ்வளோதான், ஆட் பண்ணியாச்சு, நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு கேன்சலு, மறுபடியும் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு ப்ளே கொடுத்துட்டு டேரெக்டாக நம்ம கீழே இருக்கு இல்லையா, நம்ம கீழே வழியாகவே போவோம். ஓகே வாக்கிங் ஸ்பீட் கொஞ்சம் இதாக இருக்குது, நான் நம்ம அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் உள்ளே போக முடியல. கரெக்டுங்களா, என்னால் வந்து டோர் உள்ளே போக முடியல. இப்படி தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து கொலிஷன் ஆட் ஆகிருக்கிறதுனால ஒரு பால் மாரி நமக்கு ரியாக்ட் ஆகிருக்கிறதுனால உள்ளே போக முடியல டோர் உள்ளே. ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுல் செட்டப் ரெடி பண்ணலாம். ஏன்னா போய் ஹைடிங் பண்ணுற ஒளிஞ்சிக்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து நம்ம இப்போ வந்து இதில் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகே இப்போ வந்து நான் என்னன்னா டேரெக்டாக நான் எஸ்கேப் கொடுத்துட்றேன். ஓகே எஸ்கேப் கொடுத்துட்டு டேரெக்டாக நான் ப்ளூ பிரிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கண்டென்ட்டில் தேர்ட் பர்சனில் கண்டென்ட் தேர்ட் பர்சன் ப்ளூ பிரிண்ட்டில் வந்து பிபி நம்ம வந்து அந்த பாக்ஸை வந்து நான் க்ரியேட் பண்ணதை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வியூ போட்டு இருக்குது. ஓகே இதில் வந்து நம்ம இப்போ ஆரம்பிக்க வேண்டியதான். ஓகேங்களா, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த டோரை வந்து நான் வெளி பக்கமாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸ்பேஸு அப்படியே வெளி பக்கமாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே இவ்வளோ தூரம் எனக்கு போதும், நான் வந்து ஒரு சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன்னா ஆட். ஓகேங்களா, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. நான் வந்து இப்போ வந்து ஆட் கொடுத்துட்டு டேரெக்டாக நான் வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் கொலிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு கொலிஷன் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீநேம் பண்ண போகிறேன். ரீநேமில் என்னன்னா என்டர். ஓகே என்டர் இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து என்டர் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து நம்ம என்ட்ரி மாரி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஓகே இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக பொசிஷன். ஓகே பொசிஷன் இப்படி வந்துட்டு ஓகே டேரெக்டாக நான் மேலே தூக்கிட்டு ஒரு சும்மா ஸ்கேல் மாரி நம்ம பண்ணிக்கலாம் உள்ள என்டர் மாரி. கரெக்டாக ஓகே நான் சென்டராக வச்சுக்கிறேன். ஓகே என்டர் உள்ளே வர்றதுக்கான என்டர்ஸ் இதான். ஓகே இது ஓகே கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா டேரெக்டாக இன்னும் கொஞ்சம் நான் பெருசாகிக்கிறேன் டோர் சைஸ். ஓகே இது கரெக்டாக இருக்குது எனக்கு. நான் வந்து இது டேரெக்டாக லைட்டாக இன்னும் பெருசாகிக்கிறேன். ஓகே இது எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, இது நான் அப்படியே வந்து நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அப்படியே நாங்கள் டீட்டெயில் பேனலில் அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஈவெண்ட்டில் போகணும். நீங்கள் ஈவெண்ட்டில் போயிட்டு ஒன் காம்பவுண்ட் பிகைன் ஓவர்லாப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இப்போ இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஈவெண்ட்டில் வந்து நமக்கு லோட் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக ஓவர் ஆக்ட்லேருந்து இப்போ எடுத்துகிட்டு வந்து கேஸ்ட் டு ப்ளூ பிரிண்ட் தேர்ட் பர்சன் கேரக்டர்னு இருக்கு பாருங்க. ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக மேலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குமா, அதை அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா, கிளிக் பண்ணி இப்படி வச்சுருங்க. ஓகே இதுலேருந்து அப்படியே நீங்கள் வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு நம்ம டேரெக்டாக நம்ம வெளியில் வந்துடலாம். ஓகேங்களா, வெளில வந்துட்டு நான் வந்து இப்போ வந்து ஆக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே அடுத்த தடவை வந்து நம்ம ப்ளே வந்து அந்த இடத்துல மாற்றிடலாம், ஏன்னா ரொம்ப தூரம் இருக்கு இல்லையா, இல்லை ஸ்பீடை தான் மாற்றணும். ஓகே
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம கொலிஷன் போட்டதுனால உள்ளே போக முடியாது ஓகேங்களா. இப்போ ஓகே இது ஓகே. இப்போ வந்து நான் என்ட்ரு கொடுக்குறேன் ஓகேங்களா. என்ட்ரு கொடுத்தோடனே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது பாருங்க ஓகேங்களா. உள்ளே போயிட்டோடனே மேலே கார்னரில் வந்து ஹலோன்னு ஒரு மெசேஜ் வருது ஓகேங்களா. ஓகே இது சக்ஸஸ். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்டார்ட் அப் வந்து நான் என்ன இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். என் ஸ்டார்ட் அப்பு இங்கேருந்து இங்கே ஓகே இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல திருப்பிக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஒரு சேவ் மட்டும் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமுத்திட்டு ஆல் சேவ் ஓகேங்களா. இது முக்கியமாக சேவ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து இங்கேருந்தே நமக்கு ப்ளே ஆகும் ஓகேங்களா. உள்ளே போனோடனே ஹலோன்னு ஒரு மெசேஜ் அப்படியே வெளியில் வந்துட்டிங்கன்னா ஓகே மெசேஜ் வரும். ஓகே இப்போ நான் வந்து எஸ்கேப் கொடுத்துட்றேன். ஓகே இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ளூ பிரிண்ட் நம்ம தேர்ட் பர்சன் ப்ளூ பிரிண்ட் ஓகேங்களா. ப்ளூ பிரிண்ட் அதில் தான் இருக்குது. ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்டில் வந்தாச்சு. ஓகே இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வியூ போட்டு போயிடுறேன். ஓகே இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக வந்து நமக்கு அந்த பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து முதல்ல வந்து டார்ச் ரெடி பண்ணோம் இல்லையா. எல்எம்முக்குனா லைட் எரியிற மாதிரி மறுபடியும் எல்எம்முக்குனா லைட் ஆஃப் ஆகிற மாதிரி அதே கான்செப்டில் தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து நம்ம வந்து ஹைட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு கேரக்டர் வந்து துரத்திட்டு வந்தால் டேரெக்டாக வந்து நான் அமுக்குனா டேரெக்டாக அந்த பாக்ஸில் போய் ஒளிஞ்சிக்கிற மாதிரி ஒரு செட்டப் தான் ரெடி பண்ண போகிறோம். அமுக்குனா வெளியில் வர மாரி அமுக்குனா உள்ளே போகிற மாரி இப்போ ரெடி பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஓகே இப்போ நம்ம பண்ண அதே மெத்தட் தான் போன தடவை டார்ச் பண்ணோம் பார்த்தீங்களா அதே மெத்தட் மாதிரி தான் வரும். கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணலான்னா டேரெக்டாக அப்படியே நான் வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் ஓகே இப்போ வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேர்ட் பர்சன் ஓகேங்களா. அப்படியே வெளியில் வந்துட்டு டேரெக்டாக இன்புட்னு இருக்கு பாருங்க ஓகேங்களா. டேரெக்டாக இன்புட்டில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே நம்ம பண்ணோம் இல்லையா ஏற்கனவே பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா. டேரெக்டனே பண்ண மாரி தான் ஓகேங்களா. ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஆக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேர். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஓகேங்களா. நான் இன்டராக்ட் சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. சேவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நான் மறுபடியும் நான் வெளியில் ஒரு ஸ்டெப் வெளில வந்துடுறேன் ஓகேங்களா. வெளில வந்துட்டு டேரெக்டாக இங்கே பாருங்கள் டிஃபால்ட் ஐஎம்சி டிஃபால்ட் போய் இதில் வந்து நம்ம அதை வந்து நம்ம ஆட் பண்ணணும் ஓகேங்களா. டேரெக்டாக நம்ம அந்த ஆப்ஷன் பண்ணோம்ல லைட் அது ஏற்கனவே இருக்குது. நான் கீழே வந்து நான் இன்னொன்று வந்து நியூ ஆட் பண்ணணும் ஓகேங்களா. ஆட் கொடுத்துட்டோன்னே வச்சுக்கோங்களேன் இங்கே வந்துடும். இதில் போயிட்டு நம்ம வந்து இன்டராக்ட் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கீழே வந்துட்டு இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கொடுக்க போகிறேன் ஓகேங்களா. ஓகேவா ஓகேங்களா. டேரெக்டாக நான் ப்ரெஸ் பண்ணேன் ப்ரெஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணுன்னா கூட உங்களுக்கு கீபோர்டு மவுஸு ப்ளே ஸ்டேஷன் எக்ஸ்பாக்ஸு எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா. ஓகே இது நம்ம என்ன பண்ணோம்னா டேரெக்டாக நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டேன் ஓகே கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு சேவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. சேவ் பண்ணிட்டு அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த பேனில். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஈவெண்ட்டில் போயிடலாம். ஈவெண்ட்டில் போய்ட்டு நம்ம பண்ணது யாருக்குமே இருக்குது ஓகேவா. இப்போ வந்து நம்ம அதே மாரி தான் போன ஸ்டெப் லைட் பண்ண மாரி தான் ஓகேங்களா. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஐஏ அண்டர்ஸ்கோப் இன்டராக்ட் டோர் பாருங்கள் இன்டராக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் அதை நம்ம கிளிக் பண்ண வேண்டியதான் ஓகேங்களா. இங்கே வந்து நமக்கு அந்த நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஷன் வந்துடுச்சு ஓகேங்களா. இதுலேருந்து நம்ம எடுத்து ஒர்க் பண்ண வேண்டியதான். ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஸ்டார்ட்லேருந்து ஃபார் ஈச் லூப் ஓகேங்களா. ஓகே இது வந்து நான் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக கெட் ஓவர்லேப் இருக்குங்க 8 ஓவர்லாப் ஆப்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இதை நான் எடுத்துன்னு வந்துக்கிறேன் ஓகேங்களா. ஓகே இப்போ நம்ம இது ரெடி பண்ணிச்சு. ஓகே இப்போ வந்து நம்ம என்னன்னா ஒரு சின்னதாக ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துடலாம். ஸ்பேஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக நான் வந்து ஓகே வெளில வந்துட்டு தேர்ட் பர்சனில் நான் அந்த ப்ளூ பிரிண்ட்டை ஏற்கனவே பண்ண இடத்துல கிரியேட் பண்ணிங்களா. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து ப்ளூ பிரிண்ட் இருக்கு இல்லையா. ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் இதை இங்கே ப்ளூ பிரிண்ட் இருக்கும் பாருங்க ஓகேங்களா. இங்கே ப்ளூ பிரிண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக ப்ளூ பிரிண்ட் இன்டர்ஃபேஸ் இருக்கு பாருங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இன்டராக்ட்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். இன்டராக்ட் ஓகேங்களா. இன்டராக்ட் கொடுத்து டபுள் கிளிக் உள்ள பண்ணி போயிடுறேன் ஓகேங்களா. இதுலேயும் நான் இன்டராக்ட்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்டராக்ட் ஓகேங்களா. இது வந்து இன்டராக்ட் ஓகேங்களா. ஓகே இதை வந்து நான் டேரெக்டாக நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. சேவ் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம அந்த பாக்ஸுக்கு போயிடலாம் ஓகேங்களா. இதுலேருந்து நம்ம எடுத்துட்டோம் இல்லையா. இது வந்து டேரெக்டாக வந்து இன்டராக்ட் ஓகே இன்டராக்ட் டேரெக்டாக நம்ம கிரியேட் பண்ணலாம். இன்டராக்ட் அதை எடுத்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம் ஓகேங்களா. உள்ளே போட்டுக்கலாம். ஓகே இன்டராக்ட் நம்ம வந்து டேரெக்டாக இன்டராக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ பிரிண்ட் தான் ஓகேங்களா. இப்போ வந்து டேரெக்டாக அந்த லூப் பாடியிலேருந்து டேரெக்டாக மேலே வந்து நான் லிங்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. மறுபடியும் டேரெக்டாக என்ன பண்ணலாம் மறுபடியும் மேலே இருந்து அப்படியே அது கிரியேட் வந்து தோஸ் ஆப்ஜெக்ட்
இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக நம்ம வந்து கீழே வந்து செலக்ட் கேஸ்ன்னு இருக்கு பாருங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம டேரெக்டாக ப்ளூ பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அதோட வந்து வெளியில் வந்து ப்ளூ பிரிண்ட்டோட வெளியில் இருக்க பேஸ் ஓகேங்களா. அதில் வந்து டேரெக்டாக நம்ம என்ன கொடுத்தோம் வந்து நம்ம இன்டராக்ட் ஓகேங்களா. ப்ளூ பிரிண்ட்டு பிடி அண்டர் ஸ்கோப் இன்டராக்ட்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் வெளியில். ஓகே அதே இருக்குது ஓகேங்களா. க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே இப்போ வந்து நம்ம என்னென்னா லைட்டாக இதை நவுத்திக்கலாம் ஓகேங்களா. நவுத்திட்டு டேரெக்டாக நம்ம வந்து ஓகே நம்ம இதுலேருந்து டேரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்து பிரான்ச் ஓகேங்களா. நமக்கு வந்து பிரான்ச் வேணும். பிரான்ச் எடுத்துகிட்டு வந்து நான் கிளிக் பண்ணி இதில் வச்சிடுறேன் ஓகேங்களா. பாடி லூப் எடுத்துகிட்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இது வந்து ட்ரூ வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு கரெக்டாக ஒரு சப்ஜெக்ட் மாரி இருக்கும். ஓகே ஓகே இதை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம இப்போ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். நான் டேரெக்டாக வந்து நான் தேர்ட் பர்சனில் கிரியேட் பண்ணதை விட்டுட்டு நான் டேரெக்டாக நம்ம அந்த பாக்ஸில் கிரியேட் பண்ணோம். இது வந்து நான் மாற்றி கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே ஒன்றும் இல்லை, டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கண்ட்ரோல் சி ஓகேங்களா. கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு நான் அந்த பாக்ஸில் கிரியேட் பண்ணேன். அந்த பாக்ஸில் நம்ம அதை கிரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா டேரெக்டாக நம்ம இப்போ வந்து நம்ம அந்த பர்சனுக்கு தானே கிரியேட் பண்ணுறோம், அதை நம்ம விட்டுட்டோம் ஓகேங்களா. ஓகே அதேமாதிரி தான் கண்ட்ரோல் சி டேரெக்டாக நான் என்ன பண்ணேன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு தேர்ட் பர்சனில் போயிட்டு டேரெக்டாக நம்ம அது க்ரியேட் பண்ணோம் இல்லையா பெருசாக, அங்கே நம்ம வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் வி ஓகேங்களா. ஃபுல்லாக நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு சேவ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே இதில் நமக்கு எந்த ஃபால்ட்டு வராது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா இது கூடயே வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, அதனால் இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது ஓகேங்களா. ஓகே இதை வந்து சேர்த்து தான் நம்ம இது கூட நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஓகேங்களா. ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. அதனால் இது எதுவுமே தேவையில்லை. நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம வந்து பாக்ஸில் இருக்கோம், நம்ம பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பாக்ஸ் எனக்கு இது வேண்டாம். ஓகே நான் இதில் ஒரு சேவ் கொடுத்துக்கிறேன். டேரெக்டாக நான் ப்ளூ பிரிண்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதுதான் நம்ம குழம்பு. நானே ஒரு சமயம் குழம்பிட்டேன். ஓகே ஓகே இதில் சேவ் பண்ணியாச்சு ஓகேங்களா ஃபுல்லாக. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக ஆகிருங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்கு இல்லையா, பாக்ஸில் போயிட்டு டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே மேலே வந்து கிளாஸ் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம கொடுத்தோம் இல்லையா. ஓகே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்டராக்ட் ஐஎன்டி ஓகேங்களா. ப்ளூ பிரிண்ட் இன்டராக்ட்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கிளிக் பண்ணிட்டோன்னே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மை ப்ளூ பிரிண்ட்டில் வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு கொடுத்த வந்து இன்டராக்ட் வந்து இங்கே வந்துடும். அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு நமக்கு ஒரு ஓப்பன் ஆகும், ப்ளூ பிரிண்ட் ஓப்பன் ஆகும். ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கெட் அப்படியே ரைட் கிளிக் பண்ணிட்டு கேரக்டர் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் பிளேயர் கேரக்டர்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆக்டர் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக இங்கே வேல்யூ வந்து இங்கே டார்கெட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க, மேலே இருக்கிறத வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும் ஓகேங்களா. இப்போ வந்து இன்னொரு சேவ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அது ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நம்ம வந்து ஸ்கெலிட்டன் மெஷ் இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸ்கெலிட்டன் மெஷ் ஓகேங்களா. ஸ்கெலிட்டன் மெஷினில் வந்து நான் வந்து குயின் சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகே குயின் ஓகேவா. குயின் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக இங்கே வந்து ஸ்கெலிட்டன் மெஷில் வந்து அங்கே கியூன்னு இருக்கும், அங்கே போயிட்டு கியூயூஐ ஓகேங்களா. குயின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நான் வந்து வியூ போர்ட்டில் பார்க்கலாம் ஓகேங்களா. வியூ போர்ட்டில் வந்து நம்ம குயின் வந்துடும். ஓகே இதில் வந்து நான் என்ன பண்ணலான்னா குயினை செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நான் வந்து உள்ளே நான் தள்ளிக்கிறேன். டேரெக்டாக உள்ளே எடுத்துன்னு போய்க்கிறேன். ஓகே மேலே வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு நம்ம வந்து ஓகே ஓகே இது கரெக்டாக தான் இருக்குது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டீட்டெயில்ஸ் பேனலில் போயிட்டு டேரெக்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொலிஷனை நம்ம செக் பண்ணணும் ஓகேங்களா. கீழே வந்து கொலிஷனில் வந்து நான் கொலிஷன் சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்துக்கணும், நோ கொலிஷன் ஓகேவா. இது ஓகே. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக அடுத்தது என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக சர்ச்சில் போயிட்டு HIDD ஓகே ஹிடன் இன் கேம்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கிளிக் பண்ணிட்டு ஒரு சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே இப்போ இது கொடுத்தாச்சு ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக வந்து மேலே வந்து அப்படியே ஈவென்ட் கிராஃப்ட் போயிடுங்க ஓகேங்களா. இதில் போயிட்டு நம்ம டேரெக்டாக இங்கே ஸ்கெலிட்டன் மெஷின் இம்போர்ட் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்துன்னு வந்து டேரெக்டாக உள்ளே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டேரெக்டாக இதில் வந்து எடுத்துகிட்டு வந்து கெட் எ வேர்ல்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு இருப்பாங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டேரெக்டாக இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. கொடுத்துட்டு நான் வந்து ஓகே இதை கொடுத்துட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா.
ஓகே ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மேலே இருக்க ஆப்ஷன் எடுத்துன்னு வந்து டேரெக்டாக நியூ ட்ரான்ஸ்ஃபார்மில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. லொக்கேஷனில் ரொட்டேஷனை வந்து கீழே வந்து ரொட்டேஷன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் டேரெக்டாக வந்து சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே இப்போ நம்ம சேவ் கொடுத்தாச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போ வந்து டேரெக்டாக வந்து நான் வந்து ப்ளே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டேரெக்டாக உள்ளே போகிறேன். ஓகே உள்ளே போயிட்டு இந்த இடத்துல வந்து டேரெக்டாக ஓகேங்களா? கொடுத்துட்டோன்னே இன்செட் ஆகிட்டேன். ஓகேங்களா? கொடுத்தோன்னே இன்செட் ஆகிட்டேன். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அப்படியே டேரெக்டாக கொடுத்துட்டு கிட்ட போயிட்டு லைட்டாக முன்னாடி ஓகேங்களா? ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்செட் ஆகிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சைட் ஆகிட்டோன்னு இப்போ வந்து டோர் க்ளோஸ் ஆகலை. ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சைட் ஆகிட்டோன்னு நமக்கு டோர் க்ளோஸ் ஆகணும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோர் க்ளோஸ் ஆகிற மாதிரி ரெடி பண்ணணும். ஓகேங்களா?